பிரான்சின் வால்துவாஸ் மாவட்டத்தில் இயங்கி வந்த 2 வாகன உபகரண நிறுவனங்கள் மீது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாக நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இந்த நிறுவனங்கள் 60 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளன. WM ரிப்பேர் மற்றும் ஒன் பீசஸ் ஆகிய 2 நிறுவனங்களே இவ்வாறு முடக்கப்பட்டன. உரிய அனுமதியின்றி வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்துவது மற்றும் முறையான கணக்கில் காட்டாத வேலை வாய்ப்புகள் போன்ற தொடர்ச்சியான சட்டவிரோத செயல்களே இந்த நடவடிக்கைக்கு காரணமாகும். நிறுவனங்கள் மூடப்பட்டதோடு மட்டுமின்றி ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டவர் ஒவ்வொருவரையும் பணிக்கமர்த்தியதற்காக 20,500 யூரோக்கள் வரை நிர்வாக அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மோசடி தடுப்புக்கான துறைசார் குழு மேற்கொண்டு வரும் சட்டவிரோத வேலைவாய்ப்புகளுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு பிரதிநிதி ஒருவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் வால்துவாஸ் மாவட்டத்தில் சட்டவிரோத வேலைவாய்ப்பிற்காக இதுபோன்று 191 நிறுவனங்கள் நிர்வாக ரீதியாக மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சோதனைகளின் மூலம் சமூக பாதுகாப்பு நிதிக்கு செலுத்தப்பட வேண்டிய 38 மில்லியன் யூரோக்கள் வசூலிக்கப்பட்டதுடன் அனுமதியற்ற வெளிநாட்டினரை பணியில் அமர்த்தியதற்காக 6 மில்லியன் யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது.